சிஎஸ்கே கிட்டேருந்து வந்த பிக் ஸ்டேட்மெண்ட்டுங்க. முக்கிய வீரரை அதிரடியாக உள்ளே இறக்கிய சிஎஸ்கே அணி முக்கிய ஃபினிஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேவிற்கு குறையாக இருக்கிறது அந்த ஃபினிஷிங் ரோல் தாங்க. அந்த 16லேருந்து 20 வரைக்கும் யாரா பெஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையை தவிர வேறு எவனாலையுமே அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்றது இன்றைக்கி வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டால் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பை சிஎஸ்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. தலைவன் இறங்க போகிறான், தாறுமாறு செய்ய போகிறான், ரசிகர்கள் எல்லாருக்கும் புத்துணர்ச்சி அளிக்க போகிறான் அப்படின்னு தான் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. தலைவனையும் பஸ்ஸில் ஏற்றி கூட்டின்னு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ தலைவன் அங்கே தான் இருக்கார். ஸோ கூடிய விரைவில் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். பிளேயிங் லெவலில் அவர் இன்றைக்கி இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா தல தோனி அவர்கள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவின் தங்கம் மகன் நம்ம தல தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போகிறாருன்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் அவருக்கு இன்ஜுரி காரணமாக ரெஸ்ட்டில் இருந்தார். பட் ப்ராக்டிஸில் இருந்தாலுமே அந்த ஃபிட்னஸ்னால அவர் இன்னும் ப்ளே பண்ணாமல் இருக்கார். பட் இப்போது அவர் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணிக்குடன் விளையாடுவதற்கு ஹைதராபாத்து கிளம்பிட்டார்ன்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில் எல்லாத்தையுமே அவர் கிளம்பலிங்க. அவர் கிரவுண்டில் இல்லை. ஸோ அவர் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்காக அங்கே இருந்தார். இப்போ தான் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட். தல தோனி அவர்களும் டீமோட எஸ்ஆர்ஹெச் அணியோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு மோதிரத்துக்கான ஹைதராபாத் டூரில் கிளம்பியிருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் போயிருக்கு. ஸோ அதனால் தல தோனி அவர்கள் இன்றைக்கி ப்ளே பண்ணுவார் அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. அஃபிஷியலாக சிஎஸ்கே அணியில் அவர் இணைஞ்சிருந்தனால அவர் பிளேயிங் லெவலில் எடுக்கிறதுக்கான இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தல தோனி அவர்கள் வந்துட்டார் அப்படின்னா மற்ற டீமுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துடும். இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் இருக்குது. சம்பவத்துக்கு மேலே சம்பவம் இருக்குது. இன்றைக்கி வேறு லெவலில் ஆட போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. அவர் மட்டும் பேட்டிங் வரட்டும், மைதானமே இன்றைக்கி அரண்டு போதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சம்பவம்னா சம்பவம், இதுதாங்க சம்பவம். எல்லாரும் வெயிட் பண்ணுறது தல தோனி அவர்கள் என்றைக்கு அந்த பேட்டை தூக்கின்னு களத்துக்குள்ளே வருவார் அப்படின்றத பார்க்க தான் ரசிகர்கள் எல்லாருமே அவளோட காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டிகள் தல தோனி அவர்கள் விளையாடுவது கண்டிப்பாக உறுதி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு கண்டிஸில் ஒரு பிளேயிங் லெவலில் மட்டும் போடல, கண்டிப்பாக இன்றைக்கி ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. ஏன்னா அவரை பார்க்கறதுக்காக கண்டிப்பாக நிறைய பேர் போவாங்க. தல தோனி அவர்கள் இன்றைக்கி ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் அணிக்கும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பயம் இருக்கும். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் யாராலையுமே சிஎஸ்கே தொடக்கூட முடியாது. அவரை தொடணுன்னா தாண்டி தாங்க ஒரு வெற்றியை பதிவு பண்ணணும். எல்லா வருஷமும் தல தோனி அவர்கள் இருந்தால் தான் அவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வெற்றின்றதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் மட்டும் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அணி, எந்த மாதிரியான மாற்றங்கள், தல தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் வந்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது, யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தல தோனி அவர்கள் உள்ளே வர போகிறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா டீம் செட் ஆகிடுச்சு, பிளேயிங் லெவல் நல்லாயிருக்கு. ஸோ அந்த இடத்துல தல தோனி அவர்களை உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா எந்த பிளேயரை உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் மாற்றம் பண்ணி தான் தோணும். தல தோனி அவர்கள் வந்தார்னா என்னதான் பெஸ்ட்டான பிளேயிங் லெவலாக இருந்தாலுமே அந்த இடத்துல அவரை போட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கோசரம் அவரை வெளியே குறைக்க முடியுமா? ஸோ ஏன்னா அவர் தான் இன்றைக்கி துருப்பிச்சிட்டே. ஸோ அவர் இல்லைன்னா எப்படி ரசிகர்கள் எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. தல தோனி அவர்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் பயங்கரமான ஃபினிஷிங் ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு. எந்த மாற்றமும் இல்லை. 20 ஓவர் ப்ளே பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடுவாரா அப்படின்ற கேள்வி போயிட்டுருக்கு. இல்லை இம்பாக்ட் பிளேயராக அவர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த மாதிரியான அப்டேட்டோட சிஎஸ்கே கேப்டன் இன்றைக்கி இறங்க போகிறார், பிளேயிங் லெவலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருப்போகுது, தல தோனி அவர்களுக்கு எந்த மாதிரியான ரோல் கொடுக்க போகிறாங்க, இன்றைக்கி தல தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் இருக்கவாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்னால சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் ஒரு சில மாற்றங்கள் இருக்க போகுது. அது மட்டும் கலீல் அகமதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாகவும் உள்ளே வர போகிறாங்க. ஸோ யார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தல தோனி அவர்கள் இன்றைய போட்டியில் களமிறங்குவதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? தல தோனி அவர்கள் திரும்பி வந்துட்டாரு, வெறித்தனமாக இருக்க போகிறாரு, சம்பவம் செய்ய போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய போட்டி குஜராத் வர்சஸ் கேகேஆர் செம்ம போட்டிங்க, வேற லெவலில் போச்சு. ஸோ நேற்று போட்டி நடந்ததில் என்ன நடக்க போகுது, யார் அந்த வெற்றிக்கு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் கேகேஆர் அணியை பொட்டலம் கட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அகமதாபாத்தில் நடந்த இந்த போட்டி டாஸ் வின் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் அணி நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கின்னு கில்லு வேகமாக கிரவுண்டுக்கு போய் பயங்கரமாக போட ஆரம்பித்தாங்க. கேகேஆர் அணிக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் கொடுத்தாங்க. பட் ஒன் மேன் ஆர்மியாக எடுத்துகிட்டு போனால் நம்ம கேமரன் கிரீன்
ஒரு அற்புதமான கம்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் சோபிக்காத கேமரான் கிரீன் இந்த போட்டியில் நிதானமான ஆட்டத்தால் கேகேஆர் அணியை சரிவிலிருந்து மீண்டு ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக எடுத்துகிட்டு போனாருங்க. பட் அவங்க அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு 200+ மேலே போயிருக்க வேண்டிய ஸ்கோர் அங்கே இடத்துலலாம் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 14வது ஓவர் வரைக்கும் கேமரான் கிரீன் உள்ளே இருந்த அவர் அவங்களுக்கு பின்னாடி வந்த எல்லாருமே பயங்கரமாக விக்கெட்டை விட்டு அவரை ப்ரெஷரில் ஆக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மோசமான இன்னிங்ஸை நேற்று கேகேஆர் அணி கொடுத்துருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸாடா ஆடுவீங்க பொடி பசங்களா, என்னடா ஆடுறீங்க, ஏகப்பட்ட பேட்டிங்கில் நினைப்பு இருக்குது. இன்னும் கீழே பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்க பவுலிங்கை பார்க்கணுமே பேட்டிங்கை பார்க்கணுமே அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களேவே கட்டி பிடிச்சி நல்றீங்களேடா. ஒரு தரமான பிளேயிங் லெவலில் ஒரு தரமான சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பேக்லேருந்து மீண்டு வர முடியும். முக்கியமான வீரர்கள் எல்லாரையும் வெளியே உட்கார வச்சுட்டு இந்த பிளேயிங் லெவனை வச்சு நீ எப்படா ஜெயிக்க முடியும் ரகேனை. முடிஞ்ச அளவுக்கு பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ கேமரான் கிரீனை தூக்குவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இன்றைக்கி அவர் ஒரு நல்ல கம்பேக் இன்னிங்ஸு 55 பாலுக்கு 79 ரன் அடித்ததுனால தான் கேகேஆர் அணி 180 ரன் அடித்தாங்க. 181 அடித்தா என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணி பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சாய் சுதர்சன் ஒரு பக்கம் சென்னை கேம்பியோ ஆடினார். கில் ஒரு பக்கம் நின்றுட்டாருங்க, படுத்துட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரவுண்ட்லேயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான கேப்டன் நாக்கை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே உள்ளே இருந்துட்டார். பின்னாடி வரவங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட்லர் ஒரு பக்கம் நல்லா நாக் ஆடினார். அதே மாதிரி நம்ம வாஷிங்டன் சுந்தரம் ஒரு பக்கம் ஒரு சின்ன கேம்பியோ ஆடினார். நல்லா தான் இருந்துச்சுங்க, பயங்கரமாக எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி க்ளோஸாக எடுத்துகிட்டு போனாங்க, 20வது ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது தான் எங்கள் விஷயமா இருக்குது. ஸோ எல்லாருமே பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க. 19.4க்கு 181 ரன் அடித்து பயங்கரமாக வின் பண்ணாங்க. ஸோ சுப்மன் கில் ஒரு பக்கம் 50 பாலுக்கு 86 ரன் அடித்து ஒரு பக்கம் அப்படியே நின்றுட்டார். சிலையாக நின்று மேட்சை முடிச்சு குடிச்சிட்டு தாங்க போனார். வேறு லெவலில் இருந்துச்சு. நேற்றைய போட்டியிலும் கேகேஆர் அணி தொடர்ச்சியான தோல்விங்க. ஸோ அவர் இன்னும் அந்த வெற்றி பாதைக்கு திரும்பாதது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஸோ எப்போ திரும்புவாங்க, என்ன நடக்க போகுது, என்ன மாற்றம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்காங்க கேகேஆர் அணி. ஸோ அவருடைய கேப்டன் நம்ம அஜிங்கிய ரஹானே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ எப்போ தாண்டா இது மாறும், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. 6 போட்டியில் 5 தோல்வி, 1 மட்டும் மழையினால் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் வெற்றின்றதை அவங்க இன்னும் முகந்து பார்க்கல அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. நேற்றைய போட்டியில் அதிரடியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன? கேகேஆர் அணி எந்த இடத்துல மேட்சை விட்டாங்க, ஸோ என்ன தவறுகள் இருக்காங்க அந்த அணியில், ஸோ என்ன பிளானில் இருக்காங்க, ஸோ என்ன பிளானோட வராங்க, ஸோ அபிஷேக் நாயருடைய கோச்சிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பிளானு கொடுக்குறாரு, எந்த மாதிரி பிளேயரை இறக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காரு. ஸோ அவருடைய கோச்சிங்கில் இது வரைக்கும் தொடர்ச்சியான போட்டிகளை வெற்றி பெற்றதே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் மேலே நிறைய ரிமார்க்குகள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அடுத்த போட்டியில் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புங்க. இன்னும் 8 போட்டி தான் இருக்குது. 8 போட்டியில் கேகேஆர் அணி 8க்குமே 8 ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பிளே ஆஃப் பண்ணுறது இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரகாசமான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்த போட்டி, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை எந்த மாதிரியான மாற்றங்களோட கேகேஆர் அணி வந்தால் அந்த வெற்றி பாதைக்கு திரும்ப அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணி அவருடைய வெற்றி குறித்து உங்களுக்கு கருத்துக்களை எந்த இடத்துல மேட்சுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை, சி கைஸ்.